சித்தர் பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நோயை 3ஆக பிரித்தாங்க. வாதம், பித்தம், கபம், திரிதோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3க்குள்ள அடக்கும். இந்த 3 எதுக்குள்ள அடக்குன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்களுக்குள்ள அடக்கும். இந்த 3 தோஷங்களையும் சமநிலையில் சீராக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் இதை கடைபிடிச்சா போதும். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ம் சேர்ந்தா திரி கடுகம்ங்க. பொடியாக கிடைக்குது. இல்லை நாமளே பொடி செய்துக்கலாம். 3 சமநளவாக நீங்கள் எடுத்து 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் அல்லது தேன் அல்லது சுடுநீர் இதில் 3ல் எது உங்களுக்கு விருப்பமானதோ அதில் கலந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது வாத பித்தத்தை கபத்தை சமன் செய்து வைத்திருக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா திரிபலா அப்படின்னு ஒன்றுங்க. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3ம் சேர்ந்தது பொடியாகவே கிடைக்கிது. தேனில் கலந்து சாப்பிடும்போது அதனுடைய மருத்துவ குணம் என்பது கூடுகிறது. நீங்கள் ஏதோ ஒரு வழிமுறையை பின்பற்றி வாருங்கள். ஒரு நாளைக்கு 3 வேளையுமே எடுத்துக்கலாம். சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இது ஒரு மருந்து கூட கிடையாது. உணவாகவே நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தி வாருங்கள்.